பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவு பாராட்டார்லவா அவரை துதிக்கலாமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் சொல்கிறார், உனக்கு முன்பாக உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அன்பானவர்களே, இந்த வார்த்தை இன்று கர்த்தராகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார். நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, அநேக எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அநேக பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அநேக காரியங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகளை குறித்து அநேக எதிர்பார்ப்புகள், அநேக காரியங்களை நம் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோம். இன்று உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் உனக்கு சொன்னதை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாத, கலங்காத அப்படின்னு உங்களை ஒவ்வொரு பார்த்து சொல்லும். இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு தான் சொல்லுகிறார் என்று நம்பி நீங்க அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வீன் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா நன்றிப்பா. நாளையும் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது அடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்ட கருத்தை தெரியுமாப்பா. அநேக எதிர்பார்ப்புகளோடு, அநேக தேவைகளோடு கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்கு வாக்குப்படி இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறது அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன், நீ போய் அதை சுதந்திரத்துக் கொள் என்று சொல்லுங்கப்பா. நன்றியப்பா. நீ பயப்படாத மாள, நீ கலங்காதன்னு சொல்றீங்களேப்பா. நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரையும் தாழ்த்து உடைய கருத்தை தருகிறோம். கருக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் ஞானம் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.